ஹாய் காய்ஸ், இது உங்கள் காமிக் தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ரிவ்யூ. இது ஃபுல் ஸ்பாய்லர் ரிவ்யூ இல்லை, லிட்டில் ஸ்பாய்லர் இருக்கும், பட் கம்ப்ளீட் ஸ்டோரி ரிவீல் பண்ண மாட்டேன். ஸ்டோரி அவுட்லைன், கேரக்டர் பற்றி என்ன ஒப்பீனியன் அண்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் பற்றி பேசலாம், ஸ்பைடர்மேன். ஆனஸ்ட்லி ப்ரோ, இந்த மூவியில் பீட்டர் பார்க்கருக்கு ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மி தான். நான் எஸ்டிமேட் பண்ண ரவுலி 20 முதல் 30 வரை நிமிடங்கள் தான் பீட்டர் பார்க்கராக பார்க்க முடியும். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த மூவி ஃபுல்லாக ஸ்பைடர்மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல மூவ் ஆகுது. பீட்டர் பார்க்கரை விட ஸ்பைடர்மேன் தான் இந்த மூவியோட மெயின் ஃபோக்கஸ். பீட்டர் பார்க்கர் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அவ புது ரூமுக்கு மூவ் ஆகிற சீன், நெட் அண்ட் எம்ஜேயோட ஸ்மால் ஹோம் பார்ட்டி, ஸ்பைடர் ஜீன் மியூட்டேட் ஆகிற ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் அந்த மியூட்டேஷனை கண்ட்ரோல் பண்ண டெக்னாலஜி கிரியேட் பண்ண ட்ரை பண்ற மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸ்ல தான் பீட்டர் பார்க்கர் ஸ்ட்ராங்கஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே மூவி கம்ப்ளீட்டா ஸ்பைடர்மேன் மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. லிட்ரலி எங்க பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் தான். ஸ்விங் சீக்வன்சஸ், ஃபைட் கொரியோகிராஃபி, மிஸ்டரி இன்வெஸ்டிகேஷன், கிரவுண்ட் லெவல் கிரைம் எல்லாத்தையும் ஸ்பைடர்மேன் ஹேண்டில் பண்றது பார்க்க ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. இந்த மூவில எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட்னா ஸ்பைடர் ஜீன் மியூட்டேஷன். பர்சனலி இந்த பார்ட்டிஷன் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணியிருக்கலாம்னு ஃபீல் பண்ணினேன். மூவி எக்ஸ்பிளைன் பண்ற ஐடியா என்னன்னா, பீட்டரோட எமோஷனல் ஸ்ட்ரெஸ், டிராமா, மென்டல் ப்ரெஷர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பைடர் ஜீனும் அன்ஸ்டெபிள் ஆகுது. இது ரேண்டம் கான்செப்ட் இல்ல, காமிக் ரீடர்ஸ்க்கு தெரியும். ஸ்பைடர்மேன் காமிக்ஸ்ல எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்பைடர் ஜீன் மியூட்டேஷன் கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதான் இன்ஸ்பிரேஷன் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பாசனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தா பீட்டரோட ஸ்ட்ரகிள் ஆடியன்ஸ்க்கு இன்னும் எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கும். ஆனால் மூவி எண்டு வரைக்கும் பார்த்தா இது வில்லன்ஸ் கூட நடக்கிற ஃபைட் மட்டும் இல்லை, இது பீட்டர் பார்க்கரோட இன்னர் ஃபைட். அவ ஸ்பைடர்மேனா இல்லை பீட்டர் பார்க்கா, இந்த ரெண்டு ஐடென்டிட்டிக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபைட் சீக்வன்ஸ் மூலமாக மூவி ஒரு சிம்பிள் மெசேஜ் சொல்லுது. பீட்டர் பார்க்கர் அண்ட் ஸ்பைடர்மேன் ரெண்டு பேரும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அதுதான் கிளைமேக்ஸ் எமோஷ்னல் வெயிட்டாக இன்க்ரீஸ் பண்ணுது. பர்சனலி இந்த எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஸ்பைடர்மேன் பற்றி பார்த்துட்டோம். பட் இந்த மூவியில் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன கேரக்டர் சர்ப்ரைஸ் கொடுத்தார் தெரியுமா? பனிஷர். ஒன்ஸ் ட்ரெய்லரில் பனிஷர் ரிவீல் ஆன உடனே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. கிரவுண்ட் ஸ்பைடர்மேன் மூவிக்கு பனிஷர் எப்படி செட் ஆக போகிறான்? மூவி பார்த்தா அப்புறம் தான் புரிஞ்சிருச்சு. பனிஷர் இங்கே வந்திருக்கிறது ஹீரோக்கு பேக்கப் கொடுக்க இல்லை, ஹீரோவோட ஸ்பாட்லைட் எடுத்துக்கவோ இல்லை. அவரோட ரோல் ரொம்ப கிரவுண்டடாக எழுதியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் நியூயார்க்கோட ஹோப்ஃபுல் ஹீரோனா, பனிஷர் நியூயார்க்கோட ப்ரூட்டல் ஜஸ்டிஸ். ரெண்டு பேரும் ஒரே சிட்டிக்கு ஃபைட் பண்ணாலும் மெத்தட்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அதை மூவி ரொம்ப நல்லா காமிச்சிருக்கு. பனிஷருக்கு ஒரு ஸ்மால் கேரக்டர் ஆர்க் இருக்குது, ஆனால் அந்த ஆர்க்கை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சம்டைம்ஸ் அவர் ஸ்பைடர்மேன் கூட ஒர்க் பண்ணுறாரு, சம்டைம்ஸ் தனியாக ஆப்ரேட் பண்ணுறாரு. அண்ட் ஆனஸ்ட்லி அதுதான் பனிஷர் கேரக்டருக்கு சூட் ஆகுது. டீம் அப் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணலை, சோலோ உல்ஃப் மாதிரி தான் இருந்தார். ஃபைட் சீன்ஸில் கூட ஸ்பைடர்மேன் வெப் யூஸ் பண்ணுவார், பனிஷர் கன்ஸ் அண்ட் டாக்டிக்கல் காம்பேட் யூஸ் பண்ணுவார். ரெண்டு ஸ்டைலும் ஆப்போசிட், ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்க செம்ம என்டர்டெய்னிங். ஃபைனல் ஃபைட்டில் கூட பனிஷர் ஹெல்ப் பண்ணுறாரு, ஆனால் கிளைமேக்ஸ் கம்ப்ளீட் பண்ண விட்டுறது ஸ்பைடர்மேன் குத்தா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன, மூவி டைட்டில் ஸ்பைடர்மேன், ஹீரோவும் ஸ்பைடர்மேன் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பேசணுன்னா டிடெக்டிவ் டுவோஃப். இந்த கேரக்டர் எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். காமிக் ரீடர்ஸ்க்கு இந்த கேரக்டர் ஆல்ரெடி தெரியும். மூவியில் இவங்க ரோல் சிம்பிள் டிடெக்டிவ் இல்லை, ஸ்பைடர்மேனுக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, இவங்களுக்கு ஸ்பைடர்மேன் மேலே ஃபுல் ட்ரஸ்ட் இருக்குது. ஆனால் ஸ்பைடர்மேன் மாஸ்க்குள்ளே இருக்கிறது பீட்டர் பார்க்கர்னு தெரியாது. அதை மூவி ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் கண்ட்ரோல் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, போலீஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸ்பைடர்மேன் மேலே ப்ளேம் வரும்போது, மூவியில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் என்னென்னா டேமேஜ் கண்ட்ரோல். அவங்க மியூட்டன்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுற ஆங்கிள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்.
ஜீன் கிரேவோட மியூட்டன் ஜீன் ஆக்டிவேட் ஆகிற மொமெண்ட்ஸ் விஷுவலாக நல்லா இருந்தது. மார்வெல் இதை ரொம்ப ஓவர் பண்ணாமல் சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஃப்யூச்சர் எம்சியூ நியூட்டன் ஸ்டோரிஸ்க்கு இது நல்ல ஃபவுண்டேஷனாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. மூவி கிளைமேக்ஸில் பீட்டர் ஜீன் கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லுவார். நம்ம மாதிரி பவர் இருக்கிறவங்க தனியாக இருக்கக்கூடாது. இந்த டயலாக் தான் எனக்கு ஹோல் மூவியில் ரொம்ப பிடிச்ச மூமெண்ட். என்ன, அது ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் அப்ளை ஆகலை, ஜீன் கிரேக்கோ அப்ளை ஆச்சு, ஃப்யூச்சர் எக்ஸ்மென்க்கோ அப்ளை ஆகும். மேபி ப்ரொஃபஸர் சேவியர் ஃப்யூச்சரில் மியூட்டன்ஸை ஒன்றா சேர்க்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கலாம். மார்வெல் அதை ஹிண்ட் பண்ணியிருக்காமன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ பேச போகிற கேரக்டர் தான் இந்த மூவியோட எமோஷ்னல் ஹார்ட், எம்ஜே. நோவே ஹோம் எண்டிங் ஞாபகம் இருக்கா? பீட்டர் பார்க்கர் எம்ஜேக்கு ஒரு லெட்டர் எழுதி காஃபி ஷாப்புக்கு கொண்டு போவார். ஆனால் அவளோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த லெட்டரை கொடுக்காம திரும்பி வந்துடுவார். அந்த சீன் பார்த்தப்போ எல்லாருக்குமே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பிராண்ட் நியூ டேல மார்வெல் அந்த எமோஷனை மறக்கலை. இந்த மூவி ஃபுல்லாக பீட்டர் எமோஷ்னல் ட்ரிக்கர்னா அது எம்ஜே தான். அவங்க 2 பேரும் ஸ்க்ரீனில் ரொம்ப நேரம் சேர்ந்து வரமாட்டாங்க, ஆனால் வர ஒவ்வொரு சீனும் இம்பேக்ட் இருக்குது. மூவி கிளைமேக்ஸுக்கு பக்கத்தில் ஸ்பைடர்மேன் ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கும்போது எம்ஜே பற்றி அவரோட கன்சர்ன் ரொம்ப எமோஷ்னலாக காமிச்சிருக்காங்க. அந்த ஓல்ட் லெட்டருக்கு கொடுக்குற கால்பேக் பர்சனலி எனக்கு கோஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அது ரொமான்ஸ் சீன் மட்டும் இல்லை, நோவே ஹோம் எண்டிங்கை ரெஸ்பெக்ட் பண்ணுற சீன். நெக்ஸ்ட் பேசணுன்னா நெட். இந்த மூவியில் நெட் ரொம்ப டிஃப்ரெண்ட். காமெடி ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, டெக்னாலஜி சைடில் செம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கா. ஸ்பைடர்மேனை ட்ராக் பண்ண ஒரு ட்ராக்கிங் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறாரு. இனிஷியலி இது ஃபன் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆகும்போது இந்த ஆப் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. எனக்கு பிடிச்சது என்னென்னா, மார்வெல் நெட் அவர் ஸ்மார்ட் சூப்பர் ஹீரோ மாதிரி காமிக்கலை. அவர் இன்னும் நமக்கு தெரிஞ்ச அதே லாயல் ஃப்ரெண்ட் தான், ஆனால் இப்போது எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் மெச்சூர் ஆகிருக்காரு. ஓவரால் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, மார்வெல் இந்த மூவியை வேர்ல்ட் எண்டிங் ஈவெண்ட் மாதிரி பண்ணலை. கிரவுண்ட் லெவல் ஸ்பைடர்மேன் ஸ்டோரி தான். ஸ்காப்பிங், டூம்ஸ்டோன், டேமேஜ் கண்ட்ரோல், மிஸ்டரி, ஸ்பைடர் டெக்ஸ், ஜீன் கிரே இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. டார்க் டோன் இருந்தாலும் மூவி ஃபுல்லாக ஹோப் இருக்குது. பீட்டர் பார்க்கர் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் ஹீரோவாக இருக்கிறது நிறுதலை. அதுதான் ஸ்பைடர்மேன். டெஸ்டின் டேனியல் கிரிட்டன் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, சிம்பிள் ஸ்டோரியை ஸ்டைலிஷாக ப்ரெசென்ட் பண்ணுறது அவரோட ஸ்ட்ரென்த். ஃபைட் கோரியோகிராஃபி செம்ம க்ளீன். தலைவன் ஜாக்கி டீம் மாஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லுவேன். ஸ்விங் சீக்வன்சஸ் இந்த மூவியில் ஃபிங் ஷாட்ஸ் வேற லெவல். கேமரா ஆங்கிள்ஸ், மூமெண்ட், சிட்டி விஷுவல்ஸ் தியேட்டரில் பார்க்கும்போது செம்ம இருக்குன்னு ஃபீல் வரும். அதுவும் ஸ்பைடர்மேன் நியூயார்க்கில் ஸ்விங் பண்ணுற சீன்ஸ் பர்சனலி எனக்கு மூவியோட ஹைலைட். போஸ்ட் கிரெடிட் சீன் பற்றி ஃபுல்லாக பேச மாட்டேன், என்ன அதை நீங்கள் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரு சின்ன டீஸ் தான் ஃபியூச்சர் எம்சிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட்டப் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ நல்லாவுக்கு செப்பரேட் வீடியோவில் பேசலாம். ஓவராலாக பார்த்தா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணின ஸ்பைடர்மேன் மூவி. பெர்ஃபெக்ட் மூவின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பேசிங் இஷ்யூஸ் இருக்கு, சில கேரக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கலாம். ஆனால் எமோஷன், ஆக்ஷன், ஸ்பைடர்மேன் கேரக்டரைசேஷன், டைரக்ஷன், ஸ்விங் சீக்வன்சஸ் இதெல்லாம் செம்ம ஒர்க் ஆகுது. ஸோ கைஸ், இதான் என்னோட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிவ்யூ. உங்களுக்கு மூவி எப்படி இருந்துச்சு? உங்களோட ஃபேவரட் சீன் எது? கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் மார்வல் பிராக்டோன் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, this is your comic Tamilan. Bye guys.